எல்லாரும் சொல்கிறாங்க டெங்கு வந்து ஏறிக்கினே இருக்குது, அதுக்கு சுகாதாரத்துறை தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அது தவறான இது. 2 நாள் முன்னாடி கூட சீஃப் மினிஸ்டர் டெங்குடைய என்னென்ன சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்ற ஒரு மீட்டிங் நடத்திருக்காரு. நாங்களும் அரசு புதுவை சுகாதாரத்துறை மற்றும் அரசு செயலாளர் எல்லாரும் சேர்ந்து இது மீட்டிங்லாம் போட்டு, போன தடவை எல்ஜி இருக்கும் போது அவங்க லெவலில் மீட்டிங் போட்டு அதற்கு நாங்கள் ஆயத்தமாக தான் இருக்கோம். டெங்கு எப்போ அதிகமாகும்னா மழை பெய்ய ஆரம்பித்த உடனே இப்போ இருக்க நம்பர்ஸை டபுள் ஆகும். அதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். இப்போது என்ன கண்டிஷனில் இருக்குது, இப்போதைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஜுரம் வரும். ஜுரம் வந்தால் அது டெங்குன்னு கிடையாது. ஜுரம் வந்து பல காரணங்கள் இருக்குது. டெங்குவாக இருக்கலாம், சிக்கன்குனியா இருக்கலாம், மலேரியா இருக்கலாம், ஃபைலேரியாலாம், இதெல்லாம் வைரஸ் காய்ச்சல். இது வரும், தானாகவே சரியாக போயிடும். ஆனால் யார் விழிப்புணர்வு இருக்கணும், டெங்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோமோ ஆஸ்பத்திரிலையோ இல்லை ப்ரைவேட் பிஹெச்சியிலோ ஜிப்மரு ஐஜிஎம்சி இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா டெங்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து கார்ட் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஐஜிஎம்ன்ற ஆன்டிபாடி டெஸ்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா இவங்களை நாங்கள் இவங்க எப்படி கண்டிஷன் இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். இவங்க நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு அணுக்கள் குறையில, இவங்களுக்கு தொந்தரவு ஒன்றும் கிடையாது, வெறும் ஜுரம் உடம்பு வலி ஒண்டி இருந்தால் அவங்க வீட்டிலே தற்காப்பாக பேராசிட்டமால் இந்த மாதிரி மாத்திரையை போட்டுக்கிட்டு நிறைய தண்ணீர் குடிச்சிக்கிட்டு வீட்டிலே இருந்தால் போதும். யாருக்கு நம்ம அட்மிட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து மயக்கம் வருது, நினைவு தவறுது, இரத்த கசிவுகள், தோலில் இரத்த கசிவுகள் மாதிரி கொப்பளங்கள் ஏற்படுது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டெங்குல உடனே பக்கத்தில் இருக்க சுகாதாரத்துறை எந்த நிலையாக இருந்தாலும் அணுகி அதுக்கு இவங்க உடனே இது பண்ணிடணும். இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் டெங்கால் இந்த வருஷம் டெத்து கிடையாது. 1. 2வது, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் என்ன சொல்லுதுன்னா, செப்டம்பர் 1லேருந்து இப்போது 26ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 260 கேஸ் தான் வந்திருக்கு. அது ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நேற்றுக்கு வேண்டிய பாண்டிச்சேரி முழுசாக 17 கேஸ் தான் பாசிட்டிவ். எல்லா ஜுரத்துலேயும் டெங்கு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் கேஸ்ன்றது 17 தான். சிறப்பு வார்டு வந்து நாங்கள் இப்போ ஏற்கனவே மெடிசன் வார்டில் எத்தனை கேஸ் வேணாலும் நாங்கள் அட்மிட் பண்ணோம். இது அடுத்த மாதம் மழை ஆரம்பித்த உடனே நாங்கள் தனியாக டெங்கு வார்டுன்னு ஒரு ஸ்பெஷல் வார்டு எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் கிரியேட் பண்ணி ஆரம்பிப்போம். இப்போதைக்கு எங்கள்கிட்ட சஃபிஷியன்ட் பெட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில், ஐஜிஎம்சியில், ஜிப்மரில் எல்லா இடத்துலையும் நாங்கள் வச்சுருக்கோம். டெங்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறதால எங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இல்லை, அதை தாங்க முடியாத நிலைமைக்கு நாங்கள் இன்னும் வரல. அதே மாதிரி சிஎம் தலைமையில் இருக்கிற இடத்துல எல்ஏடி மூலயமாகவும் முனிசிபாலிட்டி மூலயமாகவும் கொசு மருந்து அடிக்கிறதுக்கு அவங்க அங்கே எம்எல்ஏ அந்தந்த ஏரியா எங்கன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அடிச்சுன்னு தான் இருக்காங்க. இந்த தொகுதிக்கு வந்து அடிங்கன்னு அவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணி அந்தந்த ஏரியாவுக்கு போய் அந்தந்த தெருவுக்கு அடிச்சுக்கின்னு தான் இருக்காங்க. நாங்களும் ஏடி மலேரியா ஃபைலேரியா கண்ட்ரோல்லே சொல்லி கிட்டத்தட்ட 5 டன் கெமிக்கல்ஸ் வாங்கி கொசு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நாங்கள் இப்பயும் கையிருப்பு இருக்குது, அடிச்சுக்கின்னு தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த ஃபாகிங்ன்ற சொல்ல நிறையா இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. சில பேருக்கு சுவாச பிரச்சனை வருதால பெரிய பெரிய ஏரியாஸில் வந்து ஃபாகிங் பண்ணப்படும். சிறு சிறு தெருக்கள்லாம் வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணுவாங்க. டெங்குக்கு வந்து இப்போதைக்கு ஜிஹெச்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேஸ் இருக்குது. 4 பாண்டிச்சேரி, 3 தமிழ்நாடு. அவ்வளோ சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. யாருமே சிக்கான கண்டிஷனில் இல்லை. கடந்த ஆண்டு 2023 செப்டம்பரை கன்சிடர் பண்ணும்போது இந்த ஆண்டு கடந்த ஆண்டு 290 வரைக்கும் போச்சு. இன்னும் இந்த ஆண்டு 3-4 நாள் தான் இருக்குது, 260 இருக்கும். ஸோ இன்னும் அந்த அளவுக்கு கூட நமக்கு போகல. அடுத்த மாதம் அதே அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா 452 வரைக்கும் போச்சு. அதனால நாங்கள் அது விழிப்பான இதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம், தயாராகவே இருக்குது.